அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் வந்து அதிக தேவைப்படும் பொழுது அதுக்கு பற்றாக்குறை ஆகுது. பற்றாக்குறை தான் ஒரு விஷயத்தினுடைய மதிப்பை வந்து அதிகரித்துக்கிட்டே போகுது. இப்போ ஒரு ஊரில் வந்து ஒரு 100 பேர் இருக்கிறாங்க. ஆனால் இருக்கிறதே ஒரு 10 கிலோ நெல் தான் அப்படிங்கிறபோது அது பற்றாக்குறை அதிகம். அப்போ என்ன ஆகும்னா அதனுடைய மதிப்பு அதிகமாகிடும். அந்த மாதிரி தான் நம்மளுடைய லைஃப்பும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய நேரம் வந்து குறைவு. நம்ம பற்றாக்குறையான ஒரு டைமில் இருக்கிறோம். ஸோ காலம் தான் நமக்கு வந்து பற்றாக்குறையான ஒரு விஷயம். அதை வந்து ரொம்ப ரொம்ப மதிப்புமிக்க விஷயமாக மாற்றுது. அந்த காலத்தை அது வந்து பற்றாக்குறையானது மதிப்புமிக்க விஷயமாக மாற்றுது. இப்போயே நம்ம யோசிப்போம் இல்லையா, நான் முன்னையே இதை யோசிச்சிருந்தோம்னா வேறு ஏதாவது படிச்சிருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது வேலைக்கு போயிருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணியிருக்கலாம்னு நம்ம யோசிப்போம். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு பற்றாக்குறையான விஷயம் காலம். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து மதிப்பான விஷயத்தில் நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் விஷயம். நன்றி.